அடிச்சு ஆட போறாரு விஜய். சுட சுட ரெடியான தேர்தல் அறிக்கை. வாக்குறுதிகள் என்ன, எப்போ ரிலீஸ் என்று பார்க்கலாம். சட்டசபை தேர்தலை முன்னிட்டு நாளுக்கு நாள் சூடுபிடித்து வரும் நிலையில் தமிழக வெற்றிக் கழகம் தனது தேர்தல் பணிகளை தீவிரப்படுத்தியுள்ளது. கட்சியின் தலைவர் விஜய் தலைமையில் தேர்தல் அறிக்கை உருவாகும் பணிகள் தீவிரமாக நடைபெற்று வருகிறது. இந்நிலையில் 2026 சட்டமன்ற தேர்தலில் முதல் கட்சியாக தமிழக வெற்றிக் கழகம் வரும் 27ஆம் தேதி முழுமையான தேர்தல் அறிக்கையை வெளியிடலாம் என சொல்லப்படுகிறது. தமிழகத்தின் உச்ச நட்சத்திரமாக இருந்து அரசியலில் குதித்திருக்கிறார். கட்சி ஆரம்பித்து 2 ஆண்டுகள் ஆகிவிட்டது. 2026 சட்டமன்ற தேர்தல்தான் தனது இலக்கு என கூறி விஜய் பல தேர்தல்களை கண்டுகொள்ளவில்லை. இதுவே விஜய் மீதான விமர்சனமாகவும் முன்வைக்கப்பட்டது. வீட்டுக்கு ஒரு ஓட்டு என 2.5 கோடி வாக்குகளை குறிவைத்து தமிழக வெற்றிக் கழகம் களம் காண்கிறது. ஆனால் அதற்காக எந்தவித நடவடிக்கைகளும் அந்த கட்சி சார்பில் மேற்கொள்ளப்படவில்லை என குற்றம் சாட்டப்படுகிறது. இதனால் தொண்டர்கள் கடும் சோர்வடைந்துள்ளனர். இந்த நிலையில் தன் மீதான அரசியல் விமர்சனங்களுக்கு பதிலடி கொடுக்கும் வகையில் விஜய் முக்கிய திட்டம் ஒன்றை வகுத்திருப்பதாக சொல்லப்படுகிறது. அதுதான் தேர்தல் அறிக்கை. தமிழகத்தின் பிரதான கட்சிகளான அதிமுக, திமுக தேர்தல் அறிக்கை பணிகளை துரிதப்படுத்தியுள்ளது. அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி ஒரு படி மேலே சென்று தேர்தல் வாக்குறுதிகளை அறிவித்து வருகிறார். மகளிருக்கு மாதம் 2000 ரூபாய், ஆண்களுக்கு இலவச பேருந்து பயணம் உள்ளிட்ட பல்வேறு அறிவிப்புகள் எடப்பாடி பழனிசாமியால் வெளியிடப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில் முதல் தேர்தலை சந்திக்க இருக்கும் விஜய் பெரிதும் நம்பி இருப்பது தேர்தல் அறிக்கையைத்தான். இதையடுத்து முக்கிய நிர்வாகிகள் அடங்கிய தேர்தல் அறிக்கையை தயார் செய்யும் முழுமை குழுவை தமிழக வெற்றிக் கழகம் அமைத்தது. இந்த குழு தமிழகம் முழுவதும் சென்று தொழில்துறையினர், பெண்கள், இளைஞர்கள் உள்ளிட்ட பல்வேறு தரப்பினரை சந்தித்து கருத்து கேட்டு வருகிறது. இந்த குழுவுக்கு ஆதரவும் அதிகரித்திருப்பது குறிப்பிடத்தக்கது. அது மட்டும் இல்லாமல் சிறப்பு இணையதளமும் தொடங்கப்பட்டு பொதுமக்கள் கருத்து தெரிவித்து வருகின்றனர். தற்போது தேர்தல் அறிக்கை பணிகள் இறுதி கட்டத்தை எட்டியுள்ளதாக சொல்லப்படுகிறது. இதற்கிடையே தமிழக வெற்றிக் கழகத்தின் முதல் தேர்தல் அறிக்கை பல்வேறு முக்கிய அறிவிப்புகளுடன் வரும் 27ஆம் தேதி வெளியாக இருப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. செய்தியாளர்களை சந்திப்பது விஜயின் வழக்கம் இல்லை என்பதால் பனையூரில் நிர்வாகிகள் கூட்டத்துக்கு ஏற்பாடு செய்து அங்கு வைத்து தேர்தல் அறிக்கை வெளியிட விஜய் திட்டமிட்டுள்ளதாக சொல்லப்படுகிறது. தொடர்ந்து வேலூர், பொள்ளாச்சி உள்ளிட்ட பகுதிகளில் விஜய் மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சிகளுடன் நடைபெறும் என்று கூறப்படுகிறது.